நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். 4 பிள்ளை பெத்தா என்ற சிறுகதை. எழுதியவர் கவிச்சிகரன் தமிழ் அமுதன். வாங்க கதைக்குள்ள போகலாம். கருப்பாய் அம்மா அடுப்படையில் தடவி தடவி சமையல் செஞ்சுட்டு இருந்துச்சு. சின்ன வயசுல அதுக்கு ஒரு கண்ணில் பூ விழுந்துடுச்சு. ஒத்த கண்ணில் தான் பார்வை. அதனால அதை பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாம் அந்த கோளாரை சொல்லி வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஜோசியர் கருப்பாய் அம்மாவை சாதகத்தை பார்த்துட்டு, இந்த பிள்ளைக்கு 4 ஆம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளையும் பிறக்கும்னு சாதகம் சொல்லுது. அதனால ஏற்கனவே கல்யாணம் செஞ்சு பிள்ளைக்குட்டி இல்லாமல் ரொம்ப வருத்தத்தில் இருந்த ஒருத்தருக்கு 2ஆம் தாரமாக கட்டி வச்சாங்க. அதுக்கு தாரமும் சம்மதிச்சு, நானும் அவளுக்கும் கூட ஒத்தாசையாக இருந்து பார்த்துக்கிறேன், பொண்ணு வேற சிவப்பாக இருக்குது, என் புருஷன் கருப்பு பிள்ளைகளாவது சிவப்பாக பிறக்கட்டும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கருப்பாயும் ஜோசியர் சொன்னதுக்கு வஞ்சனை இல்லாமல் 4 ஆம்பளை பிள்ளைகளையும் 3 பொம்பளை பிள்ளைகளையும் பெற்று கொடுத்தாங்க. அவளோட புருஷன் மெஜரா கோட்ஸில் மில்லு வேலை பார்த்தாரு. அதில் குடும்பம் ஓடிச்சு. அவங்க புருஷனுக்கு வயசான உடனே மில்லில் அவருக்கு பதிலாக ஒருத்தரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவரை ஓய்வு பெற சொன்னாங்க. அதனால மூத்த மகன் படிச்சுக்கிட்டு இருந்தவனே படிப்பை நிப்பாட்டிட்டு புருஷனுக்கு பதிலாக மில்லில் வேலைக்கு சேர்த்தாங்க. 2வது மகன் பேங்க்கில் வேலைக்கு போனான். 3வது அடங்காதது, உருப்படியாக ஒரு வேலைக்கும் போகாது, போனாலும் ஏதாவது தகராறு பண்ணிட்டு வந்துடும். 4வது மகன் அண்ணன் வேலைக்கு இருக்கிற பேங்க்லேயே வேலைக்கு போனான். எல்லோருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மூத்த மகன் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. 2வது படிக்கையில் செத்து போச்சு. 3வது சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் அவளோட புருஷன் செத்து போனார். சொத்தை பிரித்தாங்க. மூத்த மகளுக்கு ஒரு நிலத்தை எழுதி வச்சாங்க. மகனுங்க எல்லாம் வீடு வாசல் கொஞ்சம் சொத்து பத்து எல்லாத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. 3வது மக கருப்பாயி பிறந்த வீட்டிலேயே கட்டி கொடுத்ததுனாலையும் பிறந்த வீட்டில இருந்து கருப்பாய்க்கு சொத்து எதுவும் கொடுக்காதனாலையும் அவளுக்கு சொத்து எதுவும் கொடுக்கல. கருப்பாய் அம்மாவை 6 வச்சுக்கிறதுன்னு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அது சொல்லிடுச்சு, நான் தனியாக இருந்துக்கிறேன், எல்லோரும் எனக்கு வேணும், நான் அவரோட வாழ்ந்த இந்த ஓட்டு வீட்டிலேயே இருந்துக்கிறேன், அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிச்சு. அது யாருக்கும் பிரச்சனை இல்லை. அப்படித்தான் போச்சு. மற்ற 3 மகனும் வருவானுங்க, வந்து பார்த்துட்டு கையில் காசு கொடுத்துட்டு போவாங்க. 3வது மகன் அதை பிடுங்கிக்கிடுவான். அவன் தான் பக்கத்து வீட்டில் இருந்தான். இப்போ கருப்பாய் அம்மாவுக்கு முடியாமல் போச்சு. மகனுங்க 6ம் கூட்டிகிட்டு போகலை. மூத்த மகன் வந்து கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிச்சு, கவனிச்சிச்சு. அதுக்கு எல்லோரும் சண்டை போட்டாங்க. மகனுங்க எல்லோரும் எங்களை கேட்குறாங்க, நீ போய் அந்த வீட்டிலே இரு, ஆளை வச்சு பார்த்துக்கலாம், காசு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் கூட்டியாந்ததோடு சரி, அப்புறம் கண்டுக்கலை. இதுக்கு நடுவில் அந்த ஒத்த கண்ணில் பார்வை குறைஞ்சி போச்சு. ரொம்ப தடவை வேண்டியதாயிடுச்சு. நிதானமும் பிடிப்படலை. அதனால கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிடுச்சு. பக்கத்தில் ஒரு அம்மா தான் உதவி பண்ணும். அதுதான் பார்த்துக்குச்சு. கீழே விழுந்த செய்தி கேட்டு மகனுங்க வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு கிளம்புனாங்க. போகும்போது கையில் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போனாங்க. அப்போ பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. இப்படி பொறுப்பு இல்லாமல் போகிறாங்களா இவனுங்க எல்லாம், பிள்ளைகளா, 4 ஆம்பளை பிள்ளை பெற்று இப்படி ஒன்று வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி அதுக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஒத்த பிள்ளை பெற்றா உரியில சோறு, 4 பெற்றா நடுத்தெருவில் தான்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக போச்சுன்னு கலங்குச்சு. அது கருப்பாய் அழுதுகிட்டே சொல்லிச்சு, அவங்க எடுத்த பாவம், மூத்தவனுக்கு ஆப்ரேஷன் குடலில் பண்ணியிருக்கு, உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். 2வது தடுமாறிக்கிட்டு இருக்கான். 3வது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. 4வது இருக்கிறதே மாமியார் வீட்டில். யாரை குத்தம் சொல்கிறது? என்னோட விதி இதுதான். இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். அவர் இருந்தப்போ பொறுக்க மாட்டார். நல்ல வேளை நான் போய் அவர் இருந்திருந்தா ரொம்ப சிரமமாக போயிருக்கும். சாமி அதில் கைவிடலை. என்னையும் சாமி பார்த்துக்கும், பிள்ளைகளையும் அதுதான் பார்த்துக்கிடணும்னு சொல்லி கண் கலங்கிருச்சு. பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு கண்ணு கலங்கிருச்சு. அப்போ கருப்பாயோட மூத்த மக வந்தா. 6 என்னத்தை சொன்னாலும் எங்கள் ஆத்தாவை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெம்பு இருக்குது, பார்க்குறவங்க அங்கே வந்து பார்த்துக்கோங்கன்னு தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுச்சு. அங்கே வச்சு பார்த்துக்குச்சு. கஞ்சியோ கூழோ நான் குடிக்கிறத உனக்கு தரேன், பக்கத்தில் நீ இருக்கிறத எனக்கு ஒரு தைரியம், ராக்காச்சி அம்மன் கூட இருக்கிற மாதிரி எனக்கு பலம், நீ என் கூட இருந்தால் போதும்னு கண்ணு கலங்குச்சு. அப்போ கருப்பாய் அம்மா சொல்லிச்சு, எனக்கு ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தப்போ எல்லாம் சந்தோஷப்பட்டேன், பொம்பளை பிள்ளைங்க பிறந்தப்போ வருத்தப்பட்டேன், ஆனால் இப்போ பொம்பளை பிள்ளை அருமையாக நீ காமிச்சுப்பிட்ட, உனக்கு சொத்துல கூட சரியாக கொடுக்கல, ஆனாலும் தெய்வமாக நின்று மக கையை பிடிச்சி கண் கலங்கி சொன்னப்போ மக அழுதுருச்சு. பக்கத்துக்கிட்ட இருந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா கண்ணில் தண்ணி நிப்பாட்ட முடியல. ஏன்னா அவளுக்கு மக இல்லை, மகனும் கை விட்டுட்டான். எனக்கு ஒரு மக இருந்திருந்தா நான் இப்படி இருக்க மாட்டேனேன்னு அழுதுட்டு சொல்லிச்சு. அப்போ கருப்பாய் அம்மா மக சொல்லிச்சு, நான் இருக்கிறேன், எங்கள் அம்மாவோட ஒன்னையும் சேர்த்து பார்த்துக்கிறேன், நீ என்னோட சின்னம்மா மாதிரி தானேன்னு சொல்லிச்சு. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு, என் தங்கம், எந்த ஒரு வார்த்தை போது முடி, நான் உசுறு வாழ, நீ நல்லா இருக்கணும்னு கண் கலங்குச்சு. நன்றி, வணக்கம்.